ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஈரான் நாட்டின் 50 ரியால் நாணயத்தை பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம். இது எப்போ தோன்றுச்சு, அதன் வரலாறு பற்றி முழுசாக தெளிவாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு புரிய வரும் ஃபுல்லாகவே. இது பார்த்தீங்கன்னா, இது ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் சாதாரண புழக்கத்து நாணயங்கள்ல இது ஒண்ணு. இந்த 50 ரியாஸ் நாணயம். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த நாணயத்துல நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல பாரிசிக அரபி எழுத்துல 50 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டு இருக்கிறது. அதற்கு அடியில பாத்தீங்கன்னா குறியீடு ரியால் என்ற குறியீடு இதுல இருக்குது. இதற்கு சுற்றிலும் வட்டமாக பார்த்தீங்கன்னா ஜாம்ஹாரி இஸ்லாமிய ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் இஸ்லாமிய குடியரசு என்று அழகான காலிகிராஃபி எழுத்துக்கள்ல பொறிக்கப்பட்டு இருக்கிறது. ஈரான் நாட்டு பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்ப நடந்திருக்கிற போர்ல எல்லாமே ஊடகங்கள்ல எல்லாமே செய்திகள் எல்லாமே பரவிட்டு இருக்குது. அதை பத்தியான இந்த நாணயத்தை பத்தி தான் நம்ம விரிவா பார்த்துட்டு இருக்கிறோம். நாணயத்துடைய விளிம்புல பாத்தீங்கன்னா பழுப்பு நிறத்துல வெண்கல நிறத்துலயும் பாத்தீங்கன்னா இருக்குது. இது மையம் பாத்தீங்கன்னா சற்று சாம்பல் நிறத்துலயும் இருக்குது. இது ஒரு பாரம்பரியமான வடிவமைப்புன்னே சொல்லலாம். இந்த நாணயத்துடைய மறுபக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான தாமரை பூ அதாவது போன்ற ஒரு தேசிய சின்ன நடுவுல இது பொறிக்கப்பட்டு இருக்கிறது. சுற்றிலும் அழகான வேலைப்பாடுகள் இந்த நாணயத்துல இருக்குது. இந்த அட்டையில இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈரான் நாடு அப்படின்னு எழுதிட்டு அதுல ஈரான் நாட்டு கொடியும் இதுல எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி காயின் கலெக்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சேவ் பண்ணி வைக்கும் போது காயின்கள் நமக்கு அழியாம இருக்கும், ரொம்ப நாள் செதறாம இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி நம்ம ஒயிட் தாள்ல போட்டு நம்ம காயின் கலெக்டர்ஸ் இந்த மாதிரி சேகரிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ இதை பத்தி நாணயத்துடைய வரலாறு பார்க்கலாம். இந்த மிகவும் நமக்கு இந்த நாணயத்தோட வரலாறு சொல்லும் போது மிகவும் சுவாரஸ்யமா இருக்கும். 1979ஆம் ஆண்டு ஈரான்ல இஸ்லாமிய புரட்சி ஒண்ணு வந்தது. அது ஷா மன்னரின் ஆட்சி நடந்துட்டு இருந்தது. அப்போ இது முடிவுக்கு வந்தது. ஷா மன்னருடைய ஆட்சி. புதிய இஸ்லாமிய குடியரசு உருவாச்சு. அப்போது நாணயத்துடைய வடிவமைப்பு எல்லாமே மாறிட்டு இருந்தது. ஷாவின் உருவம் நீக்கப்பட்டு தேசிய சின்னங்கள், இஸ்லாமிய மதிப்புகள், பொருளாதார வளங்கள் ஆகியவை இடம்பெற்று இருந்தது. 50 ரியால் நாணயம் முதல்ல எப்ப தோன்றுச்சுன்னு பாத்தீங்கன்னா 1980ல தான் சூரிய ஹஜ்ரி காலண்டர்ல பாத்தீங்கன்னா 1359 முதல் இது அறிமுகப்படுத்தப்பட்டன. ஆரம்ப காலங்கள்ல பாத்தீங்கன்னா அலுமினியம் பிரான்ஸ் உலோகத்துலதான் இது தயாரிக்கப்பட்டது. இது எடை பாத்தீங்கன்னா 10 கிலோகிராம். இது விட்டம் பாத்தீங்கன்னா 26 மில்லிமீட்டரு. பின்னர் 1990ல காப்பர் நிக்கல்ல கலவை மாற்றப்பட்டது. சற்று எடை குறைந்து 7 கிராம் அளவுக்கு இது வந்தது. இன்றைய பொருளாதாரத்துல 50 ரியால் நாணயம் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறிய தொகை. ஒரு அமெரிக்கா டாலருக்கு சுமார் 42,000 ரியால் அல்லது அதற்கு மேல் நமக்கு தேவைப்படுது. அதாவது 50 ரியால் என்பது வெறும் 0.0001 டாலருக்கு குறைவான மதிப்பு தான். இந்திய ரூபாயில சுமார் 0.0035 ரூபாய் அளவு. ஈரான் நாணயங்களின் சிறப்பு என்ன? அவை தங்கள் தேசிய பெருமையை, இஸ்லாமிய புரட்சியின் மதிப்புகளை, பொருளாதார வளங்களை அழகாக பிரதிபலிக்கின்றன. பாரசீக நாணயத்தின் தொடர்ச்சியும் இஸ்லாமிய காலத்தின் புதிய அடிப்படைகளும் இணைந்து காணப்படும் ஒரு இடம்தான் இந்த நாணயத்துடைய வடிவமைப்புன்னே சொல்லலாம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது இந்த நாணயத்தை பத்தி நம்ம பார்க்கும்போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஈரான்ல போர் நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல நம்ம இஸ்லாமிய மதத்தை சார்ந்த நாடு பத்தி, அதாவது ஈரான் நாட்டை பத்தி நம்ம பேசலாம். அதனால சொல்லிட்டு இந்த காயினை போயிட்டு நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுல 100 ரூபாய் அளவுக்கு எனக்கு இது கிடைச்சிது. இன்னும் இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கள் பார்க்கணும்னா என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்க.
ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.